அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஞாயிற்றுக்கிழமை வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு தொடர்பாகவும் ஹதீஸ் நூட்கள் பற்றிய விவரங்கள் தொடர்பாகவும் நாம் பார்த்து வருகிறோம். போன வாரம் கலந்துக்கிட்டவங்க யாரும் இருக்கீங்களா? போன வாரம் பயானுக்கு வந்துருவாங்க. இது வெறுமனே பயான மாதிரி இல்லாமல் கேள்வி பதில் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஒரு வகுப்பு மாதிரியா. போன வாரம் என்ன ஹதீஸ் நூலை பற்றி பார்த்தோம்? முஸ்லீம், சஹீஹ் முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூல். இந்த தலைப்பு எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, இன்றைக்கு நம்மள்கிட்ட அதிகமாக ஹதீஸ் வாசிப்பு என்பது குறைந்திருக்கிறது. அப்போ அந்த ஹதீஸை தொகுப்பதற்காக அன்றைக்கு வாழ்ந்த இமாம்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தான் இந்த தலைப்பை தேர்வு செஞ்சோம். அதில் கடந்த வாரம் முஸ்லீம் தொடர்பான ஹதீஸ் கிதாபை பார்த்தோம். எத்தனை ஆண்டுகள் அவங்க மெனக்கெட்டு அந்த புத்தகத்தை தொகுத்தாங்க. முஸ்லீம் புத்தகத்தை தொகுப்பதற்கு 15 ஆண்டு. கிட்டத்தட்ட அதில் ஒரு அரபு எண்ணிக்கை மாறுபடும், 7000 5000 அந்த அளவுக்கு ஹதீஸ் இருக்கு. அதை தொகுப்பதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட ஆண்டு 15 ஆண்டு, 15 வருஷம். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்வில் 15 ஆண்டுகள் ஒரு ஹதீஸ் கிதாபை தொகுப்பதற்காக நேரம் ஒதுக்கி அவங்க செலவழிச்சிருக்காங்க. அப்படின்னா அதை படிப்பதற்கு ஒரு நாளில் 15 நிமிடம் கூட ஒதுக்காம இருப்பது எவ்வளவு ஒரு வருஷத்துக்குரிய விஷயம். அப்ப நாம என்ன செய்யணும்னா, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை அன்றாட படிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். அந்த உரைக்கு அப்புறம் அந்த புக்கை எடுத்து சரி என்னதான் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கணும்னு யாரும் எடுத்து பார்த்தீங்களா? இன்ஷால்லா இனிமே என்ன செய்யுங்க, அந்த புத்தகத்தை எடுத்து வாசி பாருங்க. ஏன்னா அந்த வாசிப்புங்கிறது நமக்கு உண்மையிலேயே ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அதை படிக்கும் போது ரசூல்லாவுடைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ரசூல்லா ஏதோ நம்ம கூட இருக்கிற மாதிரியா, சஹாபாக்கள் நம்ம கூட வாழ்ற மாதிரியா, அது உள்ள தகவலாம் படிக்கும் போது அப்படியே அவங்க கூட இருக்கும்போது மாதிரியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நிகழ்வுகள் நம்ம படிக்கிறோமா இல்லையா, அந்த சம்பவங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது அப்படியே மைண்ட்ல ஓடும். அந்த அடிப்படையில் அதனோட ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இப்ப இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது ஜாமியு திர்மிதி என்று சொல்லப்படக்கூடிய நூல். நம்ம போன உரையிலே சொல்லியிருந்தோம், சிஹாஹு சித்தா என்று சொல்லுவாங்க. 6 பிரபலியமான ஹதீஸ் நூல்கள். புகாரி, சொல்லுங்க, புகாரி, அடுத்து முஸ்லிம், திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா, அபூ தாவூத். இந்த 6 புத்தகம் தான் குர்ஆனுக்கு அடுத்தபடியா ரொம்ப பிரபலியமான ஹதீஸ். இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அதிகமாக நம்ப தகுந்ததில் மிக மேன்மைப்பட்டது இந்த 6. அதுல முதல் இடத்துல புகாரி, அதுதான் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சொல்றாங்க. அதுல உள்ள செய்திகள் அவ்வளவு பியூரிஃபை பண்ணப்பட்டது. அடுத்த முஸ்லிம், அதுக்கு அடுத்ததாக 3வது இடத்தை பெரும்பான்மையான அறிஞர்கள் அபூ தாவூத் இந்த நூலுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் சிலர் திர்மிதிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நஸஈ, இப்னு மாஜா. இந்த 6 நூல்கள் ரொம்ப பிரபலியமாக இருக்கிறத பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது திர்மிதி. திர்மிதி என்று சொல்லப்படக்கூடிய நூல். இப்ப இந்த திர்மிதி என்று சொல்லக்கூடிய நூலை தொகுத்த இமாம் யார் அப்படின்னா, அவங்களுடைய பெயர் முஹம்மது. அவங்களுடைய பெயர் முஹம்மது. அவங்களுடைய அப்பா பேர் ஈசா. அப்ப முஹம்மது பின் ஈசா, இதுதான் அந்த நூலை தொகுத்த இமாமுடைய பெயர். ஆனா அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? திர்மிதி. இப்ப முஸ்லீம் அப்படின்னு சொல்றோம், முஸ்லீம்னு. அந்த இமாமுடைய பெயர் என்ன? அந்த இமாமுடைய பேரே முஸ்லீம் தான். அந்த இமாமுடைய பேரே முஸ்லீம் தான். கிதாபுக்கும் பேர் என்ன? முஸ்லீம் தான். ஆனா இந்த புக்குக்கு பேர் திர்மிதி. ஆனா அவங்க பேர் திர்மிதி கிடையாது. அவங்க பேர் என்னது? முஹம்மது. முஹம்மது பின் ஈசா. இப்ப இந்த இமாம் ஆனா மக்கள் மத்தியில எப்படி பிரபலியம் அறியப்படாதா, முகமது அறியப்படல. ஈசான்னு அபு ஈசான்னு அறியப்படுறாங்க, திர்மிதி அறியப்படுறாங்க. இப்ப சில பேருக்கு பொதுவாகவே அந்த மாதிரி இருக்கும், பேர் ஒன்னா இருக்கும். ஆனா மக்கள் மத்தியில கேட்டோம்னா அது தெரியாது. இவர் பேரை சொல்லி கேட்டா தெரியாது, ஊர்ல யாருக்குமே தெரியாது. அவர் பெற்ற ஊர்ல இல்லையான்னு பார்த்தா இருப்பாரு, ஆனா வேற பேர் அறியப்படுறாரு. இந்த இமாமுடைய பேர் முகமது தான். ஆனா இவங்க எப்படி அறியப்படுறாங்கன்னா அபு ஈசா அப்படின்னு அறியப்படுறாங்க. அபு ஈசானா
ஈசாவின் தந்தை, அதாவது ஈசாவுடைய தந்தை அபு ஈசா. இவங்க வந்து தன்னுடைய அத்தாவுடைய பேரையே பிள்ளைக்கு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அபு ஈசானா அபுனா தந்தை தானே, ஈசாவுடைய தந்தை. அப்ப அத்தாவுடைய பேரை தான் பிள்ளைக்கு வச்சிருக்காங்க. இது மாதிரியே நடக்கும் தானே. அப்ப இவங்க அறியப்படுறது எப்படின்னா அபு ஈசா இப்படி அறியப்படுறாங்க. மற்றவங்க திருமிதி இமாம். அப்ப இவங்களுடைய ஒரிஜினல் பேர் முகமது. ஆனா இவங்களை மக்கள் எப்படி பிரபலியப்படுத்திட்டாங்க, திருமிதி என்றும் அபு ஈசா என்றும் அதிகமா பிரபலியப்படுத்திட்டாங்க. இந்த ஹதீஸ்லயே வந்து கீழே அடிக்குறிப்புல வந்து அபு ஈசாவாகிய நான் சொல்கிறேன் அந்த இமாமே சொல்லுவாங்க. அப்ப அவரே தான் எப்படி சொல்றாரு, அபு ஈசாவாகிய நான் சொல்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து உண்மையான பேர் முகமது, ஆனா அவங்களுக்கு இன்னொரு துணை பெயர் இருக்கு. என்ன தெரியுமா? அதாவது அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு, பேர் இல்ல, துணை பெயர் அபுல் காசிம். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து காசிம் ஒரு பிள்ளை இருந்துச்சு, அதனால அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா அபுல் காசிம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமது, ஆனா மக்கள்கிட்ட பிரபலியமா இருந்தது அபுல் காசிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நிறைய செய்திகளை பார்க்கலாம். என்னுடைய தோழர் அபுல் காசிம் அவங்க எனக்கு அறிவிச்சாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்ப இந்த இமாமுடைய பேர் வந்து முகமது, ஆனா மக்கள் மத்தியில் அபு ஈசா என்றும் திருமிதி என்றும் அறியப்படுறாங்க. இவங்க எந்த நாட்டுல பிறக்கிறாங்கன்னா ஈரானின் வட எல்லையில் உள்ள ஜுஹூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றின் கரையோரத்தில் உள்ள திருமிதி என்ற ஊர்ல பிறக்கிறாங்க. அது அன்றைக்குள்ள பேரு, இன்னைக்கு அது வந்து பேர் வேற, அது என்ன பார்ப்போம். அப்ப இவங்க பிறந்த ஊர் தான் திருமிதி. அவங்க பிறந்த ஊர் என்னது? திருமிதி. திருமிதி அப்படின்னா அந்த ஊரை சார்ந்தவர். இப்ப புகாரி நம்ம சொல்லுவோமா இல்லையா, புகாரின்னு ஹதீஸ் கிதாப் இருக்கா இல்லையா, அந்த புகாரிங்கிறது வந்து அவருடைய பேர் கிடையாது. அதாவது ரஷ்யா என்ற நாட்டுல புகாரா என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவங்க பிறந்தாங்க. அப்ப புகாரினா அந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு. அப்ப திருமிதினா திருமிதி என்று சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்தவர், அவர் பிறந்த ஊர் தான் அது. அப்ப அந்த பேரை தான் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த புத்தகத்துக்கு பேரை வச்சு திருமிதி என்று பிரபலியம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த நாட்டு வந்து அந்த நாடு எங்க இருக்குன்னா, அன்னைக்கு ஈரான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சொல்றாங்க. இன்னைக்கு வந்து உஸ்பெகிஸ்தான், கேள்விப்பட்டிருக்க உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான் இந்த மாதிரி இருக்கா இல்லையா, ஈரான் அது பக்கத்துல உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுல தான் அவங்க பிறக்கிறாங்க. அம்மு தரியா என்று சொல்லி இன்றைக்கு வந்து அந்த ஆற்றினுடைய பேர் அறியப்படுது. அங்கதான் அவங்க வந்து பிறக்கிறாங்க. உஸ்பெகிஸ்தான்ல உள்ள அம்மு தரியா என்று சொல்லக்கூடிய ஆற்றின் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்ல, திருமதி என்ற ஊர்ல இவங்க எப்ப பிறக்கிறாங்கன்னா ஹிஜ்ரி 210 பிறக்கிறது வந்து ஹிஜ்ரி 210. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிறக்கிறாங்க. மரணம் வந்து ஹிஜ்ரி 279. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் நினைச்சிருக்காங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. அந்த 70 ஆண்டுகள்ல கடுமையான முறையில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா மார்க்கத்திற்காக பணியாற்றிருக்காங்க. பயங்கரமான முறையில் கல்வி பயணம் அவங்க மேற்கொண்ட நாடுகள் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையை ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பயணம் சாதாரணமா போயிடலாம். இன்னைக்கு சென்னைக்கு போகணுமா, அமெரிக்கா போகணுமா, துபாய் போகணுமா, ஒரு நாள்ல போயிட்டு வந்துடலாம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லையே, பாலைவன பயணம், ஒட்டகத்துல போகணும், இது மாதிரியான ஒரு வாகனங்கள் தான். அப்ப அப்படியான சூழல்ல கூட இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பல நாடுகளுக்கு கல்விக்காக செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் ஒரு ஆள் அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸை கேட்கறதுக்கு ஒரு நகருக்கு போவாங்க. இப்ப பசராக்கு போறாங்களா, பசரால உள்ளவர் சொல்லுவாரு, எனக்கு இதை வந்து இன்னார் அறிவிச்சாரு, அவர் மக்கால இருக்கிறாருன்னு சொல்லும்போது மக்காவுக்கு போய் நீங்க இவருக்கு சொன்னீங்களா போய் கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, ஆமா நான் வந்து குராசான்ல உள்ள ஒரு ஆளுக்கு கேட்டேன். அப்ப அங்க இருந்து அங்க போவாரு. இப்படி ஒவ்வொரு ஹதீஸை கேட்கறதுக்காக பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அப்படி அவங்க போன நாடுகள் என்னன்னா குராசான், பகதாத், ஹிஜாஸ், பசரா, கூஃபா, மக்கா, மதீனா, நைசாபூர், புகாரா. நைசாபூர்ங்கிற ஊர் நாற்பதாவது நைசாபூர். இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் அவங்க பிறந்த ஊர். போன இதுல சொல்லும்போது இமாம் முஸ்லீம் வந்து இந்த நைசாபூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல தான் பிறந்தாங்க. புகாராங்கிறது இமாம் புகாரி இமாம் பிறந்த ஊர். இப்ப இந்த நாடுகளுக்கெல்லாம் மக்கா, மதீனா, பசரா, கூஃபா, நைசாபூர், புகாரா போன்ற நகரங்களுக்கெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அன்றைய காலத்திலேயே பயணம் செஞ்சு கடினப்பட்டு ஒரு செய்தியாக இருந்தாலும் கேட்கறதுக்கு போவாங்க. அதுக்காக வேண்டி பல மைல்கள் தொலைவு ஒவ்வொரு நாடுக்கு நாடு போறாங்க. இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டுல இந்த நாட்டுக்கு சொல்லி அவ்வளவு கடினப்பட்டு போறாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா போயிருக்கிறாங்க. அதே போல இவங்களுடைய கல்வி திறன் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும் சும்மால போயிட்டு வரல, அவங்க வந்து நல்ல மனநலத்தில் இருந்திருக்காங்க. எல்லா செய்திக்கும் என்ன செய்வாங்கன்னா நல்ல மனநலத்தில் வச்சுக்கிடுவாங்க. இவங்களை பத்தி மற்ற தோழர்கள் இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து அபூ சயீத் அல் இத்ரீசி என்று சொல்லக்கூடிய தோழர் என்ன சொல்றாருன்னா, இமாம் திருமிதி அவங்க மரணத்தன்மைக்கு முன்னோடி.
மனநம் செய்யணுமா, அதுக்கு இமாம் திருமதியை முன்னோடி எடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வாருன்னா மன்னத்தன்மையில இருப்பாரு. எந்த அளவுக்கு ஒரு முறை ஒரு பயணத்துல போறாரு, அவங்களுடைய ஆசிரியர் வந்து அவங்கள்ட்ட பார்க்கறாங்க, எதுவும் வெற்றித்தாளா இருக்கு, வெள்ளை பேப்பரா இருக்கு. என்னப்பா ஹதீஸை எழுதி வைக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அது எல்லாத்தையும் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன், மனசுல வச்சிருக்கேன், மனநலத்துல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியா சொல்லுங்க பார்ப்போம் போது எல்லாமே தப்பு தப்பான்னு அடிக்கிறாங்க. நாம இன்னைக்கு எழுதி வச்சிருந்தா கூட ஞாபகத்துல இருக்காது. ஆனா மனசுல இருந்து என்ன சொல்றாங்க, அவங்க வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு மன்னத்தன்மையில மேலோங்கி இருந்தாங்க. இன்னும் உமர் இப்னு அதக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து இவரை பத்தி சொல்றாங்க, இமாம் புகாரி அவர்கள் தான் மரணித்ததற்கு பிறகு குராசான் நாட்டில் தன்னை போன்ற ஒரு மிகச்சிறந்த அறிஞரை விட்டுத்தான் போயிருக்காங்க. இமாம் திருமதி அவங்களை பத்தி சொல்றாங்க, மரணத்திலேயும் கல்வியிலேயும் மார்க்கத்திலேயும் இவரை போன்ற ஒரு சிறந்த மனிதரை இமாம் புகாரி அவங்க விட்டு போகல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இவங்களுடைய ஆசிரியர் புகாரி, புகாரி இமாம் அவங்கள்ட்ட தான் திருமதி இமாம் என்ன செய்யறாங்க, பாடம் கற்றுக் கொள்றாங்க. அவங்களுடைய மாணவரா புகாரி அவங்களுடைய மாணவரா இமாம் திருமதி அவங்க இவங்களுக்கு பாடம் கற்றுக்கிட்டாங்க. அதான் சொல்றாங்க, புகாரி இமாம் போகும்போது ஒரு திறமையான ஒரு ஆசிரியரை விட்டு போயிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க மரணத்தன்மையில வந்து நல்ல மேம்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய நூல்களை தொகுக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து திருமதி என்று சொல்லக்கூடிய நூல், ஜாமியோ திருமதி. இன்னைக்கு நாம அந்த நூலை வந்து ஜாமியோ திருமதி என்று சொல்றோம். இது இல்லாம இன்னும் சில நூல்களை தொகுத்திருக்கிறாங்க. அல் இலல் என்று சொல்லக்கூடிய புத்தகம். இலல்னா நுணுக்கமான குறைகள் சொல்லமா இல்லையா, 5 நிபந்தனைகள், ஒரு செய்தி சரியானதற்கு 5 நிபந்தனைகள் இருக்கு. அதுல இலல் என்ற குறை இருக்கக்கூடாது. அந்த இலல் சம்பந்தப்பட்ட துறை, ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட துறையை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு புக் என்னன்னா அஷமாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அஷமாயில் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷமாயில் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம், அவருடைய உருவ அமைப்பு, வர்ணனை சம்பந்தப்பட்ட புத்தகம், நேர்முக வர்ணனை. அது வந்து நம்ம ஜமாத்தின் சார்பாக அப்போ மொழியாக்கம் செய்யப்பட்டது. இன்னைக்கு அது வந்து விற்பனையில இருக்கு. அதுல எப்படி இருக்குன்னா, அந்த செய்திக்குன்னா எப்படி இருக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய முடி எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய தாடி எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய உயரம் எப்படி இருந்துச்சு, அப்படியே ரசூலுல்லாஹ் வந்து கண் முன்னாடி பார்க்கிற மாதிரியா. ஏன்னா சில பேர் வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து எப்படி இருப்பாங்க, ஆசை இருக்குமே இல்லையா, இவ்வளவு அன்பும் ஆசையும் இருக்கக்கூடிய நபியினுடைய தோற்றம் எப்படி இருக்கு என்ற அந்த ஆர்வம் இருக்கும். அப்ப அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில அவர் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நூலை தொகுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அப்படியே அங்க அடையாளம், ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க, அவங்க தாடியில எத்தனை வெள்ள முடி இருக்கும், இந்த அளவுக்கு நுணுக்கமா ஒவ்வொன்றையும் வந்து விவரிக்கக்கூடிய ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய உருவ அமைப்பு தொடர்பாக அது அது சம்பந்தப்பட்ட புத்தகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இமாம் அவங்க தொகுத்திருக்கிறாங்க, திருமதி இமாம் அவங்க தொகுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக அல் அஸ்மாவு சஹாபா, சஹாபாக்கள் பற்றிய விவரங்கள். சஹாபாக்கள்ல சில பேருக்கு, அதே போல அறிவிப்பாளர்கள் சில பேருக்கு என்னன்னா பட்டை பேர், துணை பேர் சொல்லமா இல்லையா, சில பேருக்கு உண்மையான பேர் சொல்றது தெரியாது. இப்ப அபூ ஹுரைரா இருக்கு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உண்மையான பேரை என்னன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க எவ்வளவு பிரபலமான சஹாபி, கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான பேர் என்ன என்பதிலேயே 40 பேருக்கு மேல இருக்கு. அப்துல் ரஹ்மான், அப்துல்லா அப்படின்னு நிறைய பேர் சொல்லப்படுது. உண்மையான பேரே என்னன்னு தெரியல. அப்ப அவங்களுடைய பேர் தெரியாத போது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த புண்ணியத்து. அதனாலதான் அவர் பிரபலமா இருக்கலாம். அந்த விஷயத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன அறிவிப்பாளர்களுக்கு புண்ணியத்து இருக்கு, அது என்ன அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட புக்கு. இப்படி நிறைய புக்குகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இமாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இமாம்கள்ட்ட வந்து பாடம் கேட்டுக்கிறாங்க, ஆசிரியர் பாடம் கேட்டுக்கிறாங்க. அதுல பிரபலியமா புகாரி, அபூதாவூத், நமக்கு தெரிஞ்ச இமாம் புகாரி இமாம் அவங்களும் அபூதாவூத் இமாம் அவங்களும் இவங்களுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த நூலுக்கு வந்து ஜாமியோ திருமிதி அப்படின்னு சொல்றோம். இந்த ஜாமியோ திருமிதின்னு பேர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. திருமிதிக்கு என்ன காரணம், அவங்களுடைய ஊர் பேர் திருமதி என்ற ஊர்ல பிறந்தால திருமிதி அப்படின்னு சொல்றோம். ஜாமியோ அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த நூலுக்கு பேர் என்ன அப்படிங்கிறதுல என்ன செய்யறாங்கன்னா சில கருத்து சொல்றாங்க. இது வந்து சஹீஹ் திருமிதி, சஹீஹ் ஜாமிய திருமிதி, அப்படி இல்லைன்னா சுனன் திருமிதி. இந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுனன் அபூதாவூத், சுனன் நஸாயி, இப்படி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஹதீஸ்க்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இந்த பேர்லாம் எதுக்காக வேண்டி வைக்கப்படுதுன்னா, ஹதீஸ்களை வந்து கிட்டத்தட்ட 9 வகையா பிரிப்பாங்க. 9 வகையா அந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட அந்த விஷயத்தை வச்சு 9 வகையா பிரிப்பாங்க. முஸ்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்னது, முஸ்னத் அஹ்மது,
இந்த மாதிரி நிறைய முஸ்னதுகள் இருக்கு. முஸ்னது, சுனனு, இப்படி ஜாமியம், முஸ்தத்ரக், இப்படி நிறைய சொல்லுவாங்க. முஅஜம், இப்படி 9 பேர் இருக்கு. இப்ப இந்த திருமிதிக்கு ஏன் ஜாமியம் வந்துச்சுன்னா, இப்ப இதை வந்து சஹீஹ் என்று சில பேர் சொல்றாங்க, சஹீஹ் திருமிதி. ஆனா சஹீஹ் அப்படின்னா என்னன்னா, நம்ம புகாரி முஸ்லிம் சொல்லுவோம், சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் சொல்லுவோம். அதுக்கு ஏன் சஹீஹ்னு வருதுன்னா, அந்த இமாமே சொல்றாங்க, நான் இந்த புத்தகத்தில் எனக்கு எது சரி என்று தெரிகிறதோ அதை மட்டும்தான் தொகுத்திருக்கிறேன், அதை தாண்டி நான் வேற எதையும் தொகுக்கலை என்று சொல்லி தொகுக்கிறாங்க. இருந்தாலும் சில பலவீனமான செய்திகள் மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கு. ஆனா அவங்க அந்த நிபந்தனையின் அடிப்படையில அந்த புத்தகத்தை தொகுக்கிறாங்க. நான் சஹீஹை மட்டும்தான் தொகுத்திருக்கிறேன். அப்ப அதனால அது ரெண்டுக்கும் சஹீஹின் தேவை இருக்கு. ஆனா இதுக்கு இந்த இமாம் அந்த நிபந்தனை போடல. இந்த இமாம் இந்த புத்தகத்தை தொகுக்கும்போது எப்படியான ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்கன்னா, மக்களிடத்தில் எதுவெல்லாம் நடைமுறையில் இருக்குதோ, அதாவது அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க ஒரு செய்தியை வந்து பேசியிருக்காங்க, நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் நான் தொகுக்கிறேன். அது சரியா தப்பா அப்படிங்கிறது ரெண்டாவது. நான் அந்த இதை பிடிக்கல, அப்படி நடைமுறையில உள்ள எல்லாத்தையும் நான் தொகுத்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து சஹீஹ் வைக்க முடியுமா? ஏன்னா இது லைஃபான செய்தி இருக்கு, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கு, சரியான செய்தி இருக்கு. அப்ப இதுக்கு சஹீஹ் என்று சொல்ல முடியாது. அதே போல இதுல என்ன சொல்றாங்கன்னா, சுனன் சொல்றாங்க, சுனனு திருமிதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுனன் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு மசாலின் சட்டம் அடிப்படையில் இருக்கும். ஓது, தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, நிக்கா, இப்படி என்ன செய்யும்னா சட்டங்கள் ரீதியா இருக்கும். அதைத்தான் சுனன் சொல்லுவாங்க. ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில சட்டங்கள் மட்டும் இல்ல, வரலாறு இருக்கு, அதே போல கொள்கை சம்பந்தப்பட்டது இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு. அப்ப இதை சுனன் சொல்ல முடியுமா? இப்ப நீங்க அபுதாவுது என்று சொல்லக்கூடிய அந்த நூலை எடுத்துக்கலாம். அதே போல நசை, இது மாதிரியான நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல பெரும்பாலும் சட்டங்கள் தான் இருக்கும். அதுல ஃபுல்லா பார்க்கும்போது தொழுகை, நோக்கு, ஜக்காத் இப்படி சட்டமா வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த நூலை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இதுல எல்லாமே இருக்கும், கொள்கை சம்பந்தப்பட்டது இருக்கும், வரலாறு நூலை இருக்கும், சட்டங்கள் இருக்கும். அப்ப இதை சுனன் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இது என்னன்னா ஜாமியா. ஜாமியா எல்லாம் ஒன்றிணைது, ஜம்முன்னு சொல்லுவாங்கல்ல, ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் ஒன்றிணைந்ததுதான் ஜாமி. அப்ப சுனன்னா அது ஒரு வகை. சில பேர் எப்படி தொகுத்திருக்காங்கன்னா சட்டங்கள் ரீதியா தொகுத்திருக்காங்க. இப்ப முஸ்னத் அகமது சொல்றோம். முஸ்னத் அப்படின்னா அறிவிப்பாளர் ரீதியா தொகுத்தது. நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த செய்தியுமே என்ன செய்ய முடியாது, தலைப்பு வாரியா பார்க்கவே முடியாது. முஸ்னத் அகமது சொல்ற இந்த மாதிரி நிறைய முஸ்னதுகள் இருக்கு. அதை எடுத்து பார்த்தோம்னா தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, இப்படி நிக்கா, வியாபாரம், சட்டங்கள் ரீதியாக அந்த ஹதீஸ் இருக்காது. மாறாக எப்படி தொகுத்திருப்பாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்த செய்திகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்த செய்திகள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்த செய்திகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்த செய்திகள் என்று சொல்லி அந்த சஹாபாக்கள் அறிவித்ததான் சொல்லுவாங்க. அதுதான் முஸ்னத். முஸ்னத்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, சஹாபாக்கள் அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த சஹாபி அறிவித்த செய்தி, இந்த சஹாபி அறிவித்த செய்தி. நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த செய்தியா இருக்கும். அந்த தொழுகை சம்பந்தப்பட்டது இருக்கும், கல்யாணம் சம்பந்தப்பட்டது இருக்கும், வியாபாரம் சம்பந்தப்பட்டது இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும். ஆனா அதுக்கு தலை கட்டு அபூபக்கர் அவங்க அறிவித்த செய்தி இருக்கும், அடுத்த முறையெல்லாம் அவங்க அறிவித்த செய்தி இருக்குமே தவிர தலைப்பு ரீதியா இருக்காது. அப்படி அந்த அறிவிப்பாளர்கள் ரீதியாக தொகுக்கப்பட்டது முஸ்னத் சொல்லுவாங்க. அதே போல சுனன் என்றால் சட்டங்கள் ரீதியா தொகுக்கப்பட்டது. அப்ப ஜாமியா அப்படின்னா அது வந்து எல்லாமே கலந்து இருக்கும். தொழுகை இருக்கும், நோம்பு இருக்கும், கொள்கை இருக்கும், வரலாறு இருக்கும், தஃசீர் இருக்கும், எல்லாமே சம்பந்தப்பட்டதான் ஜாமி. சரிங்களா? இந்த திருமதியாம் இந்த நூலை தொகுக்கும் போது சில நடைமுறைகளை கையாளுறாங்க. நம்ம எப்படி புகாரி, முஸ்லிம் அந்த இமாம்களை சொல்லும் போது, இப்ப முஸ்லிம் இமாமை பொறுத்த வரையில அவங்க வந்து மற்றவங்களை விட அந்த வரிசை முறையில வந்து ஒரு தனித்தன்மை கடைபிடிக்கிறாங்க. போன வாட்டி சொல்லும்போது கூட முஸ்லீம் ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரே செய்தி தான் இருக்கும், ஆனா 4-5 தடவை வரும். ஒரே ஹதீஸ், ஒரே கருத்துள்ள ஹதீஸ் 4-5 தடவை வரும். ஏன் இந்த ஹதீஸை திருப்பி திருப்பி கொண்டு வராங்க நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதான் ஃபர்ஸ்டே போட்டாங்கல்ல, அப்படியே இதையே திருப்பி திருப்பி கொண்டு வராங்கன்னு. ஆனா அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. என்னன்னா வார்த்தை மாற்றங்கள், சில வார்த்தை மாற்றம் இருக்கும். அப்படி வார்த்தை மாற்றம் இருக்கும்போது அதுல நமக்கு ஒரு பயன் இருக்கும். ஒரு சின்ன வார்த்தையில ஒரு சட்டம் சொல்றதுக்கு இருக்கும். அதனால அப்படி என்ன செய்வாங்கன்னா, என்னென்ன தனித்தனி வார்த்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. அதே போல அந்த வரிசைப்படுத்துற முறையிலையும் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வருவாங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப சஹீஹ் தரத்தில் உள்ளதை ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் 3வது சொல்லி இப்படி என்ன செய்வாங்க, வரிசைப்படுத்துவாங்க. அதே போல மாற்றப்பட்ட சட்டம் இருந்துச்சா அதை முன்னாடியும், அதை மாத்திய சட்டத்தை பின்னாடியும் கொண்டு வருவாங்க. இப்படி வரிசைப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி வரிசை முறையில ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நடைமுறை கடைபிடிக்கிறாங்க. திருமதி அவங்க என்ன நடைமுறை கடைபிடிக்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து துண்டு துண்டா ஆக்க மாட்டாங்க. துண்டு துண்டு ஆக்குறதுனா, ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்கு,
இப்போ உதாரணத்துக்கு வந்து ரசூல்லா வந்து ஒரு முறை இஷா தொழுகை வைக்கிறதுக்காண்டி காத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சஹாபி வராங்க, அவங்களோட போய் பேசி கொண்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்தா ரசூல்லா வருவாங்க 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 பார்க்கறாங்க, வரக்கானோம். நீண்ட நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்ப மாதிரிதான் கலக்கம் ஆயிரும். எப்படா வருவாங்க ரசூல்லா, எப்படா பயானம் முடிப்பாங்க, எப்ப இஷா தொழுகை வருங்கிற மாதிரியா அவங்க என்னாச்சு, எப்படா வருவாங்க. சரி, அந்த நேரத்துல கொஞ்சம் தூக்கம், அந்த மக்கள் அப்படியே உறக்கத்துக்கு போயிடுவாங்க, குழந்தைகளும் உறக்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படின்னு ஒரு செய்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இத புகாரி இமாம் என்ன செய்வாங்கன்னா பல துண்டா பிரிச்சுவாங்க. குழந்தைகள் என்ன செய்யலாம், பள்ளிக்கு வரலாம், அந்த டாபிக் எடுத்து வந்து அந்த பகுதியை போட்டு விட்டுருவாங்க. பெண்கள் பள்ளிக்கு வரலாம், அதை எடுத்து அங்க போட்டுருவாங்க. அப்படி துண்டு துண்டு ஆக்குறது. அதே போல ஒரு செய்தியவே பல தலைப்புகளுக்கு கொண்டு வர்றது. இதை புகாரி இமாம் வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. நீங்க புகாரில 7000 ஹதீஸ்னு பாக்குறீங்க, ஆனா அதுல திரும்ப திரும்ப வரதை கழிச்சோம்னா பாதிதான் மிஞ்சும், 4000 2000 தான் மிஞ்சும். அவ்வளவுதான் இருக்கு. ஆனா என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, இப்ப இதே ஹதீஸை வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுலயும் கொண்டு வந்திருப்பாங்க, பள்ளியினுடைய ஒழுங்கு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க, பள்ளியில தூங்கலாங்கிறதுலயும் கொண்டு வந்திருப்பாங்க, இப்படி பெண்கள் பள்ளிக்கு வரலாங்கிறதுலயே கொண்டு வந்திருப்பாங்க, தேவைப்பட்ட தொழுகையை தாமதப்படுத்தலாம், இசாவை தாமதப்படுத்துவது சிறந்தது, இப்படின்னு பல தலைப்புல ஒரு ஹதீஸ் என்ன செய்வாங்க கொண்டு வந்துருவாங்க. ஆனா திருமதி இமாம் என்ன செய்யறாங்கன்னா இப்படி துண்டு துண்டா என்ன செய்யல ஒரு ஹதீஸை ஆக்கல. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு செய்தியை வந்து முழுசா பார்க்கும்போது முழு விவரங்கள் தெரியும். திடீர்னு பாதியை மட்டும் பார்த்தோம்னா அந்த தலைப்புக்கு அது கரெக்டா இருக்கும், ஆனா அதனுடைய பின்னணி என்ன முழு தகவல் தெரியாம போயிடும். அது இதுல ஒரு பயன். அப்ப இந்த இமாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எதையுமே துண்டு துண்டு ஆக்கல. பெரிய செய்தியா இருக்கிறா அதை அப்படியே ஒரு டாபிக்ல கொண்டு வந்துட்டு அதை என்ன செய்வாங்கன்னா முடிச்சுவாங்க. தவிர இதுல இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அது வெவ்வேறு டாபிக்லயும் கொண்டு வர மாட்டாங்க, அதை பகுதி பகுதியா பிரிக்க மாட்டாங்க. ஆனா என்ன செஞ்சிருவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு அதை மட்டும் போட்டுட்டு இது அந்த ஹதீஸினுடைய சுருக்கம், இந்த ஹதீஸ்ல ஒரு பகுதி அப்படின்னு வேணா குறிப்பிடுவாங்களே தவிர அதை துண்டு துண்டா என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆக்க மாட்டாங்க என்பது இவங்களுடைய தனித்துவமா நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரே செய்தியை என்ன செய்ய மாட்டாங்க, பல இடங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க. இப்ப ஒரு செய்தி வந்து முஸ்லீம்ல நாம பார்க்கும்போது ஒரு தகவல் தான், ஆனா 2 3 4 செய்தி கூட சென்னைக்கு வரும். ஒரு செய்தி ஒரே ஹதீஸ் திரும்ப திரும்ப வரும். ஆனா திருமதியில வந்து அந்த மாதிரி வராது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படியே கொண்டு வந்துட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருவாங்க. பதிவு செஞ்சுட்டு இந்த கருத்தில் உள்ள அல்லது இந்த சட்டம் தொடர்பாக இந்த சகாபி என்ன அறிவிச்சிருக்காங்க ஒரு செய்தியை போட்டுட்டு எல்லா செய்தியும் கொண்டு வர மாட்டாங்க. அது தொடர்பா எப்படி எப்படிலாம் வருதோ எதையுமே கொண்டு வராம இதை இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சவங்களுடைய பேர் என்ன செய்வாங்கன்னா போட்டு விட்டுருவாங்க. அப்ப அந்த செய்தியை வந்து இந்த நபித்தோழர்களும் அறிவிச்சிருக்கிறாங்கிறதை புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொன்னு என்னன்னா அந்த நபித்தோழர்கள் வந்து உடன்பட்டும் அறிவிக்க வாய்ப்பு உண்டு, எதிர்மறையா அறிவிக்க வாய்ப்பு உண்டு. இந்த செய்தினா இப்படியே அறிவித்தாங்கன்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழித்தாங்க, அல்லாஹ் சொல்லி சொல்லுவாங்க சிறுநீர் கழித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இப்ப இந்த செய்தியில வந்து நம்ம ஹதீஸ்ல பார்க்கும்போது ரசூல்லா அமர்ந்துதான் சிறுநீர் கழிச்சிருக்காங்க, நின்று கழிச்சதே இல்லை இப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்ப உதாரணத்துக்கு இந்த செய்தியை திருமதி நாம் கொண்டு வரதா இருந்தால் இந்த செய்தியை கொண்டு வந்துட்டு இந்த செய்தியை இன்னும் சில சகாபாக்கள் அறிவித்தாங்க பேரை போட்டுவாங்க. ஆனா அந்த செய்தியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரசூல்லா நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சாங்கன்னு இருக்கும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா உடன்பாடாகவும் இருக்கும், இதே மாதிரியாகவும் இருக்கும், அல்லது இதற்கு எதிர்மறையாக உள்ளதும் இருக்கும். ஒரு செய்தி அறிவிக்கும் போது அதுக்கு உடன்பாடாக உள்ளதும் இருக்கும் அல்லது எதிர்மறையாக உள்ளதும் இருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது இந்த தகவல் தொடர்பா இன்னென்ன நபித்தோழர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம வந்து என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கலாம். இது அந்த இமாமினுடைய அந்த புத்தகத்தினுடைய ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். அதே போல ஒரு ஹதீஸ் அவங்க பதிவு செய்யறாங்க அப்படின்னா அதுல என்ன செய்வாங்கன்னா மற்ற இமாம்களுடைய அந்த புத்தகத்துல இதை பெரும்பாலும் பார்க்க முடியாது. இப்ப புகாரி கிதாபை பார்த்தோம்னா அதுல வந்து இது சரியா இது லைஃபா, இந்த அறிவிப்பாளர்கள் யாரு, அவரை பத்தின விவரங்கள் என்ன அப்படிங்கிற அந்த விவரங்கள்லாம் இருக்காது. ஆனா திருமதி இமாம் அவங்க மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் டாப்பா இருக்கிறாங்க அந்த இல்லல் சம்பந்தப்பட்டதுல. அப்ப அதை என்ன செய்யறாங்கன்னா சேர்த்து சொல்றாங்க. மற்ற இமாம்களும் அப்படி இருந்திருக்கிறாங்க, ஆனா அதை இவங்க கொண்டு வரல. இந்த இமாம் என்ன செய்வாங்க, ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அதுக்கு கீழேயே இந்த அறிவிப்பாளருடைய உண்மையான பெயர் இது, இந்த அறிவிப்பாளர் பற்றிய விவரம் இது அப்படின்னு கீழே தகவல் கொண்டு வருவாங்க. அதே போல இந்த அறிவிப்பு சரியா தப்பா, பலவீனமா, இது பலமானதா அப்படிங்கிற அந்த தகவலை கொண்டு வருவாங்க. அதுலயே சில தவறுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க அந்த இமாம் அந்த நேரத்தோட ஆய்வு வச்சு இது சரி, அவங்க சரின்னு சொன்னது தவறாகவும் இருந்திருக்கு,
தவறுகளும் சரியாம இருந்திருக்கு. ஆனா அந்த இமாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய காலத்தோட அவங்களுக்கு கிடைச்ச ஆய்வின் அடிப்படையில இதுக்கு கீழே இந்த ஹதீஸை போட்டு இது சரியான செய்தி, இது லைஃபான செய்தி, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படிங்கிற அந்த தகவலையும் கூடுதலா போடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த தகவல் இன்னென்ன இமாம்களும் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இந்த கருத்துல தான் இந்த இமாம் அகமது இந்த கருத்து தான், இமாம் சாஃபி இந்த கருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமாமுடைய கருத்தை என்ன செய்வாங்கன்னா அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸை போட்டுட்டு இந்த கருத்துல தான் இந்த இமாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்தை என்ன செய்வாங்கன்னா கூடுதலா போடுவாங்க. அதே போல அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கருத்தையும் போடுவாங்க. தன்னுடைய கருத்துனா இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம். ஏன்னா எல்லா ஹதீஸுக்கும் அப்படி விளக்கம் இருக்காது. அப்ப ஒரு ஹதீஸை பார்க்கும்போது சிலது புரிஞ்சிடும், சிலது ஒரு குழப்பமா இருக்கும். அப்ப அதை குறிப்பிட்டு என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு அந்த கருத்தையும் போடுவாங்க. அப்ப ஒரு ஹதீஸை பதிவு செய்ததுக்கு பிறகு அதுக்கு கீழே சில விவரங்களை பதிவு செய்யறது. என்ன மாதிரி விவரங்கள், அந்த அறிவிப்பாளர்கள் பத்தி விவரங்கள், அந்த அறிவிப்பு சரியா, அந்த ஹதீஸு சரியா தவறா அப்படிங்கிற விவரங்கள், அந்த ஹதீஸுக்கு எதுவும் விளக்கம் இருக்குதா அது சம்பந்தப்பட்டது. அதே போல அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட இமாமுடைய கருத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இமாம் வந்து பதிவு செய்யறாங்க. இது இந்த இமாமனுடைய தனித்துவமா இருக்குது. மற்ற இமாம்கள் என்ன செய்யல, இந்த துறைகள்ல வந்து அந்த புத்தகத்துல ஈடுபடல. மற்ற வேற புத்தகங்கள் கூட எழுதிருக்கலாம், ஆனா இந்த புத்தகம் என்ன செய்யல, அது மாதிரி ஈடுபடல. இவங்க என்ன செய்யறாங்க, அப்படி செஞ்சுக்கிறாங்க. அப்ப நீங்க திருமதி ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். சில ஹதீஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிருப்பாங்க. அதே போல சில ஹதீஸ்கள் நுணுக்கம், ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்கு. அது ரொம்ப டீப்பா போனோம்னா கொஞ்சம் குழப்பம். அதனால மேலோட்டமாக இந்த செய்தி நம்ம படிச்சுக்குவோம். இப்ப அடுத்ததாக வந்து இந்த ஹதீஸ்கள்ல வந்து எவ்வளவு ஹதீஸ் இருக்கு அது சம்பந்தப்பட்ட விவரங்கள். இப்ப திருமதிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஹதீஸ்கள் கொண்டது இல்லை. 3000 சொச்சம் ஹதீஸ்களை கொண்டதுதான். கிட்டத்தட்ட 3891 ஹதீஸ்கள் இருக்கு. இந்த ஹதீஸ்களை என்ன செய்வாங்கன்னா அத்தியாயங்கள், பாடங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. அத்தியாயங்கள் அப்படின்னா இப்ப தொழுகை அப்படின்னு ஒரு அத்தியாயம், அடுத்து நோன்பு, அடுத்து ஜக்காத்து, அடுத்து ஹஜ்ஜி, அடுத்து வியாபாரம், அடுத்து நிக்கா, அடுத்து வரலாறு, அடுத்து தப்சீர், இப்படி பல அத்தியாயங்கள் இருக்கும். அப்படி வந்து கிட்டத்தட்ட 47 அத்தியாயங்கள் இருக்கு. எத்தனை அத்தியாயம்? 47 அத்தியாயங்கள்னா என்னது, அந்த டாபிக் உள்ளது இப்படி இருக்கும். இப்ப வெறுமனே தொழுகை நோம்பும் போட்டுட்டோம்னா அப்ப அதுல உள்ள உட்டாபிக்கள் வராது. அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா பாடங்கள் அப்படின்னு போட்டு தொழுகையில நிலையில் ஓதுவா, தொழுகையின் நிலையில் இருக்கும் முறை, தொழுகையின் ருக்கு செய்யும் முறை, இப்படின்னு உட்டாபிக் வருமா இல்லையா? அப்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2017 பாடங்களாக என்ன செஞ்சிருக்காங்க, பிரித்திருக்கிறாங்க. அத்தியாயம் 47, பாடங்கள் 2017. மொத்த ஹதீஸ் வந்து 3891. இப்ப இந்த ஹதீஸ்களை வந்து மற்ற ஹதீஸ்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 நூல்களிலும் இடம்பெற்ற செய்தி, இரண்டிலும் ஒன்றிணைந்து இடம்பெற்ற செய்தி திருமீதியில எவ்வளவு இருக்குன்னா 1096 செய்தி இருக்கு. அப்ப புகாரி முஸ்லீம்ல சேர்ந்து இடம்பெற்ற செய்தி திருமீதியில எவ்வளவு இருக்கு? 1096. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹதீஸ்கள்லயே ரொம்ப டாப் அப்படின்னா புகாரி முஸ்லீம்ல இடம் பெற்றுச்சு. அது வந்து என்ன செய்வாங்க, இருக்கிறதுலே தரமான செய்தி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து புகாரியில் மட்டும் உள்ளது, அதுக்கப்புறம் முஸ்லீமில் மட்டும் உள்ளது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டாப்பான செய்தி. அப்ப திருமதி இமாம்கிட்ட வந்து ரொம்ப டாப்பான செய்தி எவ்வளவு இருக்குது? 1096 செய்தி இருக்குது. அடுத்ததாக புகாரியில் மட்டும் இடம்பெற்ற செய்தி, புகாரில கிட்டத்தட்ட 7000 செய்திகள் கிட்ட இருக்கு. அதுல வந்து திருமீதியில எவ்வளவு இடம் பெற்றிருக்குன்னா 1283 செய்தி புகாரியில் மட்டும் இருக்கு. திருமதியினுடைய 1000 செய்தி வந்து புகாரில மட்டும் இருக்கு. புகாரிலே முஸ்லீம் உள்ளது, அது தனி. இது வந்து புகாரில மட்டும் உள்ளது. அடுத்து வந்து 1568 செய்தி வந்து முஸ்லீம்ல மட்டும் உள்ளது. ஃபர்ஸ்ட் சொன்னது புகாரி முஸ்லீம் ரெண்டுலையும் சேர்த்து வந்திருக்கும். இந்த செய்தி எடுத்து பார்க்கும்போது புகாரிலே இருக்கும், முஸ்லீம்லே இருக்கும், திருமதியிலே இருக்கும். அடுத்த செய்தி எடுத்து பார்த்தோம்னா அது புகாரிலே இருக்கும், திருமதியிலே இருக்கும். அடுத்த செய்தி பார்க்கும்போது புகாரில முஸ்லீம்ல இருக்கும், திருமதியிலே இருக்கும். இப்படியான செய்திகளை பார்க்கிறோம். அதே போல அபுதாவுதில் மட்டும் இடம்பெற்றது, புகாரி முஸ்லீம்ல இல்லாம அபுதாவுதில் மட்டும் இடம்பெற்றது வந்து 1624 செய்தி. அப்ப திருமதியில உள்ள 1624 செய்தி எதுல இருக்கு? அபுதாவுதுல இருக்கு. அப்ப புகாரில முஸ்லீம் உள்ளது இருக்கு, புகாரில மட்டும் உள்ளது இருக்கு, முஸ்லீம் உள்ளது மட்டும் இருக்கு, அபுதாவுல மட்டும் இருக்கு.
அதே போல நசையில உள்ளது 1165, இது நசையில மட்டும் உள்ளது. 1778 இது இப்னு மாஜாவில் மட்டும் உள்ளது. இப்படியே நிறைய அந்தந்த நூல்கள் உள்ளது இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, திருமீதியில வந்து கிட்டத்தட்ட 45% அதிகமாக முதல் 3 தரத்தில் உள்ள ஹதீஸ் இருக்கு. 45% மேல முதல் 3 தரம்னா புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றது, புகாரியில் மட்டும் இடம்பெற்றது, முஸ்லீமில் மட்டும் இடம்பெற்றது என்பது பார்க்கிறோம். ஒரு ஆளு திருமீதியை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டாங்க, திருமீதியில உள்ள 3800 செய்தியை படிச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து புகாரில 3601 செய்தியை படிச்சு முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். புகாரியை படிக்கல, ஆனா திருமீதியில படிச்சதுதான் புகாரில இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் என்ன செய்யணும்னா, நம்ம ஹதீஸ் புக்கை பார்க்கும்போது எல்லாருக்குமே வேற வேற செய்திகள் இருக்காது. இங்க உள்ளதுதான் இங்க இருக்கும், இங்க உள்ளதுதான் இங்க இருக்கும், சில வார்த்தைகள் மாற்றத்தோட இருக்கும், அறிவிப்பாளர்கள் வேலை இருப்பாங்க. ஆனா செய்தி ஒண்ணுதான், கருத்து ஒண்ணுதான். அப்ப அந்த அடிப்படையில திருமீதியை மட்டும் படிச்சுட்டாங்க, 3500 படிச்சுட்டா புகாரியில 3600 அதிசயம் சேர்த்து படிச்சதுக்கு சமம். அதே போல திருமீதியில வந்து 1568 செய்தியை படிச்சுட்டோம் அப்படின்னா, அதுல அது வந்து முஸ்லீம்ல எவ்வளவுனா கிட்டத்தட்ட 2894 செய்தி முஸ்லீம்ல படிச்சதுக்கு சமம். இப்ப மொத்தமா சிஹாபு சித்தான்னு சொன்னோமா இல்லையா, புகாரி, முஸ்லீம், அபூதாவூத், நஸஈ, இப்னு மாஜா, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த திருமீதியை முழுசா படிச்சுட்டாரு. அவர் வந்து இந்த சிஹாபு சித்தா என்று சொல்லக்கூடிய 6 நூல்கள்ல 13022 ஹதீஸை படிச்சதுக்கு சமம். எவ்வளவு? 13025 ஹதீஸ். அப்ப இது எல்லாமே வேற வேற ஹதீஸ் இல்லை, இது என்ன கருத்தோ அதே கருத்து தான் அது. அப்ப நாம வந்து ஒரு ஹதீஸ் புத்தகத்தை படிச்சு முடிச்சாலே பாதி ஹதீஸ் புத்தகத்துல உள்ள செய்திகளை தெரிஞ்சதுக்கு சமம். அப்ப நம்ம இந்த 6 ஹதீஸை மட்டும் படிச்சுட்டாலே இஸ்லாத்தினுடைய அதிகமான பிரபலியமான மிக முக்கியமான அனைத்து சட்டங்களையும் அறிந்து கொள்றதுக்கு சமம். அப்ப இந்த 6 புத்தகத்தை என்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? அப்ப என்ன செய்யணும்னா, கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு இந்த புத்தகத்தை எடுத்து நான் இதை படிச்சு முடிக்கிறேன் அப்படி ஒரு நியத்தை வைக்கணும். இல்லைன்னா படிக்க முடியாது. நாம என்ன செய்ய, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே இல்லையா, ஒரு மனிதன் வந்து நிர்பந்தத்தில் தான் ஆளாகுவான். அவனை நிர்பந்திக்கணும், ஏதாவது செய்யும் போதுதான் என்ன செய்வாங்கன்னா அவன் ஒரு நிலைக்கு வருவான். இல்லைன்னா இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் சொல்லி போயிடும். அப்ப நாம என்ன செய்யணும்னா, நமக்கு நாமே நிர்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு நான் ஒரு 10 ஹதீஸை படிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு 20 ஹதீஸ் படிக்கிறேன் அப்படின்னு அப்படியே காலத்துக்கு ஒவ்வொன்றா படிச்சிருந்தா கூட நேரத்துக்கு எவ்வளவோ படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 செய்திகள் வைங்க, ரொம்ப ஒரு நாளைக்கு 10, 10 நாளைக்கு 100, 100 நாளைக்கு 1000, 1000 நாளைக்கு 10,000. அப்ப ஈஸியா என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 செய்தி, 5 செய்தி. இன்னைக்கு எல்லாமே தமிழாக வந்துருச்சு. தமிழாக இல்லைன்னு சொல்ல போறோமா? ஒரு காலத்துல அரபுலாம் தெரியாதுங்க, தமிழ் இல்லை. ஆனா இன்னைக்கு இல்ல, தமிழ் இருக்கு, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, மொழிபெயர்ப்பு வந்துகிட்டே இருக்கு, படிக்கிறதுக்கு என்ன செய்யல, ஆள் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதுக்கு, ஒரேடியா உட்காந்து எல்லாத்தையும் படிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து படிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க 15 வருஷம் 20 வருஷம் மெனக்கெட்டு ஹதீஸ் கொடுத்தாங்களா இல்லையா, அதுக்கு நாம செய்யற ஒரு நன்றி கடனாக இருக்கும். அது 2வது. முதல், நமக்கு இறைவன் சொன்ன கட்டளையே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இதெல்லாம் நாம படிக்காம இருந்தா நமக்கு எப்படி மார்க்க சட்டம் தெரியும்? அப்ப நாம என்ன செய்யணும், இது போன்ற ஹதீஸ்களை வந்து அதிகமாக அறிந்து கொண்டு அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.